ஒரு ஊர்ல 3 அழகான குட்டி பன்றிகள் தன் அம்மாவோட வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அம்மா பன்றி குட்டி பன்றிகள் கிட்ட சொல்லுச்சு, குட்டிகளா, நீங்க வளர்ந்து வரீங்க, அதனால இந்த வீட்டில் இடம் பத்தாது. உங்க 3 பேருக்கும் தேவையான வீட்டை நீங்களே போய் அவங்க கட்டிக்கோங்க, பத்திரமா இருங்க. கட்டி முடிச்ச உடனே என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த 3 பன்றிக்குட்டிகளும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி போச்சு. இந்த 3 பன்றிகளில் 2 பன்றிகள் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனம் போக்குறீங்க, கொஞ்சம் சோம்பேறிங்களும் கூட. எப்போ பார்த்தாலும் ஆடி பாடிட்டு விளையாண்டே இருக்கும். ஒரு பன்றி மட்டும் கொஞ்சம் பொறுப்பான பன்றி, எதை பண்ணாலும் நல்லா பிளான் பண்ணி பண்ணும். ஸோ இந்த 3 பன்றிகளும் வெளியில் போன உடனே முதல் 2 பன்றிகள் என்ன பண்ணுச்சு, எல்லாம் 3 பேரும் அவங்க வீடு கட்டுறதுக்கான இடத்த முதல்ல தேர்வு செய்கிறாங்க. முதல் பன்றி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு இடத்துல கொஞ்சம் வைக்கோல் எல்லாம் கொட்டி வச்சுருக்கோம். ஆஹா, இங்கே வைக்கோல் எல்லாம் இருக்குது, நம்ம இந்த வைக்கோல் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வீடு கட்டினா சீக்கிரமாக கட்டிடலாம், கட்டிட்டு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, இந்த வைக்கோல் எல்லாம் வச்சு ஒரு வீடு கட்டுச்சு. 2வது பன்றி என்ன பண்ணுச்சு, அங்கே சின்ன சின்ன குச்சிங்கள்லாம் கொஞ்சம் நிறையா கிடக்குது ஒரு இடத்துல. சரி, இந்த இடத்துல வீடு கட்டினா ஈஸியாக குச்சிங்களெல்லாம் வச்சு வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சிங்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு ஒரு வீடு கட்டிடுச்சு. இந்த 3வது பன்றி என்ன பண்ணுது, அப்படியே உட்காந்து யோசிக்குது. வீடு கட்டினா என்ன, எப்படி இருக்கணும், நம்ம வந்து வசதியாக அதில் சேஃபாக தங்கி வாழணும், மழை வந்தால் உள்ளுக்குள்ளே தண்ணி இறங்கக்கூடாது, நம்ம வீடு வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடக்கூடாது, வெயில் அடித்தாலும் வெயிலுக்கும் நல்லா தாங்கி நிற்கணும், புயல் வந்தாலும் சரிஞ்சிடக்கூடாது, எதிரிகள் கிட்ட இருந்தும் நம்மளை காப்பாற்றணும், அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்குது. பிளான் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் செங்கல் எல்லாம் கிடக்குது. உடனே செங்கல் வீடு கட்டலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. முதல்ல எப்படி வீடு கட்டினா நமக்கு வந்து வசிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி நல்ல செங்கல் எல்லாம் எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சு காற்று வசதியெல்லாம் வர்றதுக்கு நல்ல வசதிகள்லாம் வச்சு நல்ல சிம்னி எல்லாம் வச்சு ஒரு வீடு கட்டுது. கட்டி முடித்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீடு சீக்கிரமே முடியல. முதல் 2 பன்றி குட்டிகளும் சீக்கிரமாக வீடு கட்டிட்டு போய் ஆஹா ஓஹோன்னு டான்ஸ் ஆடிட்டு விளையாடிட்டு இருக்கு. இந்த 3வது பன்றி குட்டி மட்டும் சீக்கிரமே வீடு கட்டலை, ரொம்ப டைம் ஆகுது, அது பாட்டுக்கு வீடு கட்டிகிட்டே இருக்கு. அப்போது அந்த இடத்துல ஒரு உல்ஃப் வருது. உல்ஃப்னா என்ன, ஓநாய் வருது. அது வந்து ரொம்ப பேட் உல்ஃப். யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தனக்கு தீனி கிடைக்குமானே அலைஞ்சிட்டு இருக்கும். கிடச்சிதுன்னா லபக்குன்னு பிடிச்சி சாப்பிட்றோம். அந்த மாதிரியான ஒரு பேட் உல்ஃப் அது. உடனே அந்த ஓநாய் வந்து இந்த 2 பன்றிக்குட்டிகள் விளையாண்டு இருக்குல்ல, அந்த பன்றிக்குட்டிகளை பார்க்குது. எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குப்பா இந்த பன்றிக்குட்டிகள், இதை பிடிச்சி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி ராத்திரி பார்த்துக்கலாம், நமக்கு நல்ல வேட்டையாச்சு இன்னைக்கு, இப்போ போயிட்டு ராத்திரிக்கு வருவோம், யாருக்கும் தெரியாமல் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம வந்து இந்த பன்றிக்குட்டிகளை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுது. உடனே பொழுது சாஞ்சிருச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் போய் அவங்கவுங்க வீட்டில் தூங்கிட்டாங்க. அப்போது சத்தம் இல்லாமல் இந்த ஓநாய் வருது. வந்து என்ன பண்ணுது, முதல் பன்றி ஸ்ட்ராவில் பண்ணியிருக்குல்ல வைக்கோல்ல, அந்த இடத்துல போய் உஃப்னு ஊதுது. வாயை குவிச்சு ஊதின உடனே ஸ்ட்ரா எல்லாம் பறந்து போய் வைக்கோல் எல்லாம் கலைஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற பன்றிக்குட்டி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, வெளியில் தெரியுது. உடனே இருட்டு தானே, வைக்கோல் எல்லாம் கலைஞ்ச உடனே உள்ளே இருக்கிற பன்றிக்குட்டிக்கு தெரிஞ்சு போச்சு இது உல்ஃபோட வேலை தான்ட்டு. வெளியில் நிற்கிற உல்ஃபை பார்த்துக்கிச்சு. உடனே என்ன பண்ணுது, பொழைச்சோன்னு சொல்லிட்டு இந்த ஓநாய்கிட்டேருந்து தப்பி பழைச்சி ஓடி போய் 2வது பன்றிக்குட்டியோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவை தட்டுது. கதவை தட்டின உடனே 2வது பன்றிக்குட்டி
என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா, உல்ஃப் வந்து என்னோட வீட்டை கலைச்சிருச்சு, அதுக்காக தான் ஒளிஞ்சுக்க வந்தேன், கதவை தர அப்படின்னோடனே அந்த பன்றிக்குட்டி கதவை திறந்த உடனே இது உள்ளே போய் 2 பேரும் கதவை சாத்திக்கிறாங்க. உடனே இந்த உல்ஃப் வந்து ஏமாந்து போச்சு. ஏமாந்து போன உடனே அதுக்கு ஏமாற்றம் தாங்கலை, ஒரே ஆத்திரம். ஆஹா, கைக்கு கிடைச்ச தீனி வாய்க்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரமாக 2வது வீட்டுக்கு போகுது. போய் அந்த இடத்துல குச்சிகளால் தானே கட்டியிருக்கு, முந்தி இருந்ததை விட ஆத்திரமா உஃப் உஃப்னு பலமாக ஊதுது. ஊதின உடனே என்னாச்சு, அந்த வீடும் கலைஞ்சு போச்சு. கலைஞ்சு போன உடனே இந்த 2 பன்றி குட்டிகளும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வேகமாக போய் 3வது பன்றிக்குட்டியோட வீட்டில் போய் கதவை தட்டுது. 3வது பன்றிக்குட்டி வந்து கதவை திறந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாங்க. அப்போது பன்றிக்குட்டி 3வது பன்றிக்குட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஓநாய் வந்துடுச்சு, அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாத, அந்த ஓநாயை என்ன செய்தின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3வது பன்றிக்குட்டி என்ன பண்ணுச்சு, போய் முதல்ல அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அது நிறைய ஒரு அண்டா வச்சு அது நிறைய தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வைக்குது. தண்ணியை நல்லா தளன்னு தண்ணி கொதிக்குது. கொண்டு போய் சிம்னி கிட்ட கொண்டு போய் வச்சிருச்சு. இப்போது இந்த ஓநாய் ஓடி வருது. ஓடி வந்து உஃப் உஃப்னு ஊதுது. என்ன பலமாக ஊதுனாலும் முட்டி மோதினாலும் அந்த செங்கல் வீடு இருக்குல்ல, அது விழுகவே இல்லை. உடனே என்ன பண்ணுது, ஒரே ஆத்திரம், இன்னைக்கு விடக்கூடாது, எப்படியாவது உள்ளே பூந்து இந்த பன்றிக்குட்டிகளை சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு அதுக்கு ஒரே வெறி. உடனே அது என்ன பண்ணுச்சு, சிம்னி கிட்ட போச்சு. இந்த இடத்துல சிம்னி ஓட்டை இருக்கும்ல, இது வழியாக உள்ளே பூந்தோன்னா எப்படி அந்த பன்றிக்குட்டிகள் தப்பிக்கும், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த சிம்னி வழியாக உள்ளே குதிக்குது. சிம்னிக்கு கீழே என்ன இருக்குது, அண்டா நிறையா கொதிக்கிற தண்ணி இருக்கா. உடனே என்ன பண்ணுச்சு, நேராக போய் தோப்புன்னு அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. விழுந்து செத்து போச்சு. அதுக்கப்புறமா இந்த 3 பன்றிக்குட்டிகளும் சந்தோஷமாக வாழ்ந்தன. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நல்லா பிளான் பண்ணி மிகச்சரியான முறையில் செய்யணும். லேசியாக இருக்கக்கூடாது. எப்போவுமே பொறுப்பில்லாமல் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. அப்போது பொறுப்பாக இருந்தால் பிளான் பண்ணி எந்த வேலையும் சரியான முறையில் செஞ்சால் எதையுமே சந்திச்சிடலாம். எந்த சேலஞ்சையும் சந்தித்து ஜெயிச்சிடலாம். சேஃபாக இருக்கலாம். எந்த எதிரியையும் எதிர்த்து ஜெயிச்சிடலான்னு தெரியுதா?